மாதமாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு பாக்கியாதிபதி 10ல் தர்ம கர்மாதிபதி யோகம். அப்ப தெய்வ வழிபாடு, அதாவது தெய்வ வழிபாடு, உங்களோட தர்மங்கள் செய்யக்கூடிய நிலைப்பாடு இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்த குடுக்கும். அதாவது எதிலயுமே எதையும் எதிர்பார்க்காம தனுசு ராசிக்காரங்கள் செய்ய செய்ய அவங்களுக்கு எதிர்பார்க்காத விதத்தில் யோகத்தை குடுக்கும். இதுதான் தனுசு ராசிக்காரங்கள பொறுத்தளவுக்கு எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. நீங்க எதிர்பார்க்காத ஒவ்வொரு செயலும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அருளக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும்னு வச்சுக்கங்களேன். அடுத்ததாக மகர ராசிக்காரங்கள். மகர ராசிகளுக்கு அஷ்டமாதிபதியா வரக்கூடியவர் சூரியன் பாக்கியத்துக்கு போயிட்டார். அப்ப நமக்கு கெடுதல் நினைத்த ஒரு நாள் நமக்கு நன்மை. நமக்கு யாரெல்லாம் கெடுதல் நினைச்சாங்களோ, நம்மள யாரெல்லாம் வளரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ, அவங்களால நமக்கு நம்ம வளர்ந்து நிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவங்க உருவாக்கி குடுத்திருக்காங்க. அவங்க நினைச்சது தவறு என்று உணரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சூரியன் பாக்கியத்தில் இருப்பது, அஷ்டமாதிபதி பாக்கியத்தில் இருந்து அதாவது கெட்டவர்கள்னால் ஒரு நன்மை நடந்துச்சு. நீ எனக்கு கெடுதல் நினைச்ச, அதே எனக்கு நன்மையா போச்சு.